ஃபைலில் டைப் பண்ணதை பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வருது? அதாவது பிரிண்டர் எந்த சைஸில் உங்களுக்கு பிரிண்டிங் ஆகணுமோ ஒரு மட்டும் பிரிண்டர் என்ன பிரிண்ட் ஆகணுமோ உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். சரியா? மற்றதெல்லாம் உங்களுக்கு வராது. பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் அப்படின்னு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இது வந்து பிரிண்டரோட ப்ராப்பர்ட்டிஸ். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நேம், என்ன பிரிண்டர் மாடல் நம்பர் வரும். ஃபஸ்ட்டு இது என்ன பிரிண்டரு அதோட நேம் இருக்கும். அந்த நேம் கரெக்டாக உங்களுக்கு அந்த பிரிண்டரில் நேம் இருக்கும். X1 பிரிண்டர், X1 பிரிண்டரில் X1 பிரிண்டர், அது என்ன மாடல் நம்பரோ அது வந்து மாடல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். அதோட நேம் இருக்கும், நம்பர் இருக்கும். சரியா? X1 HP லேசர்னா லேசர், இங்கிஜெட்னா இங்கிஜெட், அது என்ன மாடல் அந்த பிரிண்டர் மேலே என்ன பேர் இருக்கோ அந்த நேம் இங்கே வரும், அந்த நம்பர் அங்கே வரும். உங்களுக்கு கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நிறைய இருக்கலாம், நீங்கள் கரெக்டாக அதை சூஸ் பண்ணணும். சரியா? பிரிண்டர் நேமில் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து இதில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆல் பேஜஸ். இப்போ நீங்கள் ஒரு 10 பேஜ் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 10 பேஜ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆல் கொடுத்துட்டீங்கன்னாக்கா எத்தனை பேஜஸ் இருக்கோ அத்தனை பேஜஸும் பிரிண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கரண்ட் பேஜஸ்னால் நீங்கள் பார்க்குற பேஜஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் எந்த பேஜில் இருக்கீங்களோ அந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகிறது கரண்ட் பேஜ். ஆனால் சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு 10வது பேஜ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேஜில் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் 10வது பேஜ்னா 10 நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ எத்தனையாவது பேஜஸ்ன்னு சொல்கிற ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு பேஜ் நம்பர்ஸ் டைப் பண்ணணும். ஆல் பேஜஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆல் டிக் பண்ணிட்டா போதும். ஆனால் நீங்கள் இருக்கிற கரண்ட் பேஜ், நீங்கள் எந்த பேஜில் நிற்கிறீங்களோ எந்த பேஜ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த கரண்ட் பேஜ் கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு கரண்ட் பேஜ் கொடுத்துட்டு நான் பிரிண்ட் கொடுக்குறேன். ஓகே கொடுத்து வரேங்க. பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிரிண்ட் ஆன உடனே இங்கே கீழே பிரிண்டர்னு வருங்க. இது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துருங்க. ஓகேங்களா? பிரிண்டர்லாம் இங்கே கீழே பேப்பர் வச்சுட்டிங்கன்னா இங்கே பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகும். பிரிண்ட் வர வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பிரிண்ட் ஆகிருக்கு. சேம் வந்து நீங்கள் ஃபைலில் பிரிண்ட் ப்ரிவ்யூ எப்படி பார்க்குறீங்களோ சேம் as it is அப்படியே பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டாவது நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா அங்கே ஃபைலில் பிரிண்ட் கொடுக்குறீங்க இல்லையா? பிரிண்ட் கொடுக்கும்போது இது வந்துட்டு பேஜ் கரண்ட் பேஜ் நம்பர்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் ஆஃப் காப்பீஸ். இப்போ ஒரு காப்பி வரணும், 2 காப்பி வரணும், 3 காப்பி வரணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுறது இங்கே தான். இப்போ ஒரு பேஜ் 10 டைம் பிரிண்ட் ஆகணும். இதில் இப்போ காப்பீஸ் எடுத்துக்கோங்க இல்லையா? அதே காப்பீஸ் ஒரு 3 காப்பீஸ் தேவைப்படும், 4 காப்பீஸ் தேவைப்படும் அப்படின்னா இப்போ நான் வந்து 2 காப்பீஸ் கொடுத்தேன்னா 2 காப்பீஸ் பிரிண்ட் ஆகும். 3 காப்பினா 3 காப்பி பிரிண்ட் ஆகும். இது வந்து நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஒரு பேஜ் எத்தனை காப்பீஸ் வரணும். சரியா? இது வந்துட்டு எத்தனையாவது பேஜ் வரணும். கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. இது எத்தனையாவது பேஜஸ். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே இப்போ நான் 4 பேஜில் இருக்கேன். சரியா? 4 பேஜில் இருக்கேன். பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்துட்டு 4 பேஜ் இருக்குது. ஓகேவா? இப்போ 4வது பேஜில் இருந்து நான் எத்தனையாவது பேஜ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எத்தனையாவது பேஜில் இருக்கீங்கன்றது நீங்கள் தெரியும். 3x3 4x3. ஓகேவா? ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு தெரியும் எந்த பேஜ் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நான் 3வது பேஜ் பிரிண்ட் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஃபைலில் பிரிண்ட் ஃபைல் பிரிண்ட் இங்கே போயிட்டு 3வது பேஜ் 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஒரு காப்பீஸ்னா ஒரு காப்பி, 2 காப்பின்னா 2 காப்பி, 2 காப்பி நீங்கள் 2 காப்பி வேணும்னா 2 காப்பி செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். 2 காப்பீஸ்க்கு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். சரியா? ஓகே, அடுத்து நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பேஜ் செட்டப் பண்ணுறீங்க இல்லையா? சேம் வந்து பேஜ் செட்டப் பிரிண்ட் பண்ணும்போது பேஜ் செட்டப் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பேஜில் பண்ணியிருக்கீங்களோ அதே சேம் பேஜ் பிரிண்ட்லையும் காணணும். அது எங்கே பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர்ட்டிஸில் வரும். அதாவது இது வந்து பிரிண்டரோட ப்ராப்பர்ட்டி. சரியா? பிரிண்ட் எந்த வகையில் பிரிண்ட் ஆகும், என்ன பேப்பர் வச்சுருக்கீங்கன்னு இங்கே டிசைட் பண்ணணும். அங்கேயே சொல்லணும். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு A4னா A4, லெட்டர்னா லெட்டர், மற்ற இன்னும் பிரிண்டர்லாம் நிறைய வரும். அதில் நம்பர்ஸ் எது கொடுக்குறீங்களோ அந்த பிரிண்ட் கொடுக்கும். A4னா A4 கொடுத்துட்டு இங்கே நம்பர் ஆஃப் காப்பீஸ். ஆனால் நம்பர் ஆஃப் காப்பீஸ் வெளியே கொடுத்துருங்க. ஆனால் பேப்பர் சைஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. சரியா? எந்த பேப்பர் சைஸ். ரெண்டாவது போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா. சரியா? இப்படி பிரிண்ட் பண்ண போகிறீங்களா இல்லை இப்படி பிரிண்ட் பண்ண போகிறீங்களான்றது நீங்கள் டிசைட் பண்ணலாம். சரியா?
கொடுத்துட்டு ஓகே கொடுத்தணும். இப்போ போட்டுட்டு A4 வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? நீங்கள் இது கவனிக்கணும். அதாவது நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே கட் ஆகும். நிறைய டைப் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு பேப்பர் வச்சுருப்பீங்க, இங்கே பேஜ் செட்டப் பண்ணாமல் விட்டீங்கன்னா இங்கே கீழே கட் ஆகும், இன்னும் பிரிண்ட் ஆகாது கீழே. ஆனால் இங்கே பேப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு, இங்கே இருக்கும். இங்கே லாஸ்ட் பேப்பர் கீழே இருக்கும்போது வருங்க. நான் 2 காப்பீஸ் கொடுத்துருக்கேன், 2 காப்பீஸ் வந்துருக்கேன். நீங்கள் நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை கொடுக்குறீங்களோ அத்தனை காப்பீஸ் வரும். ஓகே, பிரிண்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது இதுதான். நீங்கள் ஃபைல் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ப்ரீவியூ பார்த்துக்குங்க. பிரிண்ட் ப்ரீவியூவில் அதாவது ஒரு பேஜ் கண்டினியூஸாக போயிட்டு 2வது பேஜில் கட் ஆகாமல் இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ முதல் பேஜில் டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது 2வது பேஜுக்கும் போகக்கூடாது. ஃபைல் பிரிண்ட் ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் 2வது பேஜில் சுவிட்ச் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் இந்த பேஜ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணணும்னாக்கா இப்போ கேப் விட்டுருக்க இடத்த கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இடைவெளி விட்டுருப்பீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே இங்கெல்லாம் கேப் விட்டுருக்கீங்க, டெலிட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குது, டெலிட் பண்ணிக்கங்க. இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது, இங்கே கேப் இருக்குது. இப்போ சப்போஸ் இங்கெல்லாம் வந்து நீங்கள் அதை கண்டினியூஸ் பண்ணிக்கலாம், லைன்ஸ்க்கு குறைச்சிக்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு அந்த ஒரு பேஜஸில் உங்களுக்கு அந்த என்ன விஷயமோ அதை நீங்கள் ஒரு பேஜ்லேயே நடக்கிக்கலாம். பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே பேஜில் உங்களுக்கு டிசைட் ஆகும். கட்டாய செகண்ட் பேஜுக்கு போகக்கூடாது. அதுக்கு தான் நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூ பார்க்குறது. சரியா? பிரிண்ட் ப்ரீவியூ பார்த்துட்டு ஃபைல் பிரிண்ட் போகிறீங்க. பிரிண்டில் வந்து எந்த பிரிண்டர் இருக்குது அப்படின்னு டிசைட் பண்ணுறீங்க. அதில் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுக்கோங்க. எந்த பேப்பரில் வைக்கிறீங்க, போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா A4 அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. கொடுத்துட்டு எத்தனை பேஜ் எந்த பேஜ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் பேஜ் நம்பர் கரெக்டாக பார்த்துக்கலாம். நீங்கள் எத்தனையாவது பேஜில் இருக்கீங்க, எந்த பேஜ் பிரிண்ட் ஆகணுன்றது இங்கே டிசைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பேஜ் நம்பர் 4வது பேஜ்னா 4வது பேஜ், இல்லை 2வது பேஜ்னா 2வது பேஜ்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே பிரிண்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே கொடுத்துட்டு எத்தனை காப்பீஸ் வரணுன்றதை இங்கே கொடுக்கலாம். நீங்கள் மற்ற எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நார்மலாகவே இருக்கும். சரி, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஓகே, ஒரு இமேஜோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஃபைலோ இல்லை ஃபோட்டோவோ ஸ்கேன் பண்ணுறோம். சரியா? எப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் போயிட்டு ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா இப்போ மை கம்ப்யூட்டரில் இங்கே வரும். சிலரில் மை கம்ப்யூட்டரில் வெளியே கொண்டு வரும். இல்லைனா ஸ்கேனிங்னு தனியாக சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஃபோட்டோஷாப்பில் போய் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் காமனாக நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பட்டனில் போனீங்கன்னாக்கா இங்கே டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ்ன்னு இருக்கும். சரி, ஸ்டார்ட் பட்டனில் டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸில் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டரோட அதாவது ஸ்கேனரோட நம்பர் இருக்குங்க. PSC 1200 சீரீஸ். சரியா? இதில் இருக்கும் அதே மாதிரி சேம் PSC 1200 சீரீஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்கேன் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஸ்கேன் அண்ட் டாக்குமெண்ட் அண்ட் பிக்சர்ஸ். சரியா? கொடுத்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்கேனிங் ப்ராப்பர்ட்டின்னு வாங்க. இப்போ ஸ்கேனிங் பேஜஸ். சரியா? நியூ ஸ்கேன் பேஜஸ். இந்த ஸ்கேன் பேஜஸில் ஃபஸ்ட்டு ப்ரோஃபைல், நார்மல் ஃபோட்டோ, டாக்குமெண்ட்டு, லாஸ்ட் பேஜஸ் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபோட்டோவே வச்சுக்கலாம். சரியா? டாக்குமெண்ட் வச்சாலும் ஃபோட்டோவாக ஸ்கேன் பண்ணிக்கலாம். நீங்கள் டிஃபால்ட் ஃபோட்டோ சைஸ் இருக்கணும். சரிங்களா? என்ன கொடுக்குறீங்களோ அப்போ அதான் ஸ்கேன் ஆகும். சோர்ஸ் ஃப்ளாட்டர் தான். சரியா? கலரில் இருக்கணுமா, கலர் வேணா கலர், கிரேஸ்னா பிளாக் அண்ட் ஒயிட், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் வேணால் பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கலாம். ரெண்டுமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். கலர் வேணா கலரில் எடுக்கலாம். கலரில் வச்சு நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, இது ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா கலர் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார்மேட் JPG ஃபார்மேட்லாம் நீங்கள் எப்பவுமே ஸ்கேன் பண்ணணும். சரியா? ஃபார்மேட்ன்றது JPG, அதாவது இமேஜே எடுத்துக்கணும். நான் 2வது ரிசொல்யூஷன் எப்பவுமே 300 இருக்கணும். அது மட்டும் கவனம் பார்த்துக்கணும். சரிங்களா? ரிசொல்யூஷன் 300 இருக்கணும். ஓகே, 2வது பிரைட்னஸ் டார்க்னஸ், அதாவது ஃபஸ்ட்டு இதில் ப்ரீவியூ கொடுக்கணும். ப்ரீவியூனா முதல்ல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு ப்ரீவியூ கொடுத்த உடனே உங்களுக்கு இதில் ப்ரீவியூ காமிக்கும். என்ன இருக்கோ அதோட ஸ்கேன் பண்ணி இதில் காமிக்கும். ஸ்கேன் ஆகாது, ப்ரீவியூ காமிக்கும். முதல்ல எந்த இமேஜ் இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றது காமிக்கும். கொஞ்ச நேரத்தில் இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஸ்கேனரில் வச்சுருக்கோமோ சேம் அதில் இங்கே உங்களுக்கு வரும். சரியா? கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட் பண்ணுறது, கான்ஸ்டன்ட் பண்ணுறது எல்லாம் நீங்கள் உங்களுக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கிட்டு இதில் தெரியாது உங்களுக்கு ஸ்கேனிங்கில் தான் வரும். சரியா? ரொம்ப டார்க்காக இருக்குன்னா பிரைட்னஸ் வச்சுக்கலாம், குறைச்சிக்கலாம். சரியா? ஆனால் டிஃபால்ட்டாக இருக்குது. எப்பயுமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். 00 வச்சுக்கோங்க. அதில் 0 இருக்கும். டிஃபால்ட்டாக இருக்குது. என்ன இருக்கோ அது அப்படியே ஸ்கேன் ஆகிற மாதிரி. சரியா? ஃபுல் பேஜஸ் கொடுத்துட்டு ஸ்கேன் கொடுக்குறீங்க. ஸ்கேன் இப்போ ஸ்கேனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸ்கேன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸ்கேன் ஆகுறதுல ஸ்கேன் ஆகிற ப்ராப்பர்ட்டிஸ் டைமிங் தெரியும். இதில்
ஸ்கேன் ஆகிற எவ்வளோ சோர்ஸ் போயிருக்கு எவ்வளோ வரைக்கும் ஸ்கேன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸ் போயிட்டுருக்கும் ஸ்கேனரில். சரியா, போயிட்டு இருக்கும்போது பாதியில் எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல கருப்பாயிடும். ஃபுல்லாக கவராக இருக்கும் அது எப்பயுமே. ஓகே, ஸ்கேன் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஃபைல் நேம். ஓகேவா, கொடுத்து இம்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. ஃபைல் உங்களுக்கு வந்துடுச்சு. ரைட் கிளிக் பண்ணி ப்ரீவியூ பாருங்கள். அதில் நீங்கள் என்ன ஸ்கேன் பண்ணீங்களோ அது இல்லை உங்களுக்கு வந்துடும். சரியா, சரியாம்மா. திரும்ப சொல்ற பாருங்க. முதல்ல ஸ்கேன் வைக்கும்போது எப்பயுமே இது வந்துட்டு கவுத்து வைக்கணும். சரியா, நீட்டு இப்படி வைக்கக்கூடாது. கவுத்து வச்சா தான் அடியில் தான் ஸ்கேன் ஆகும். சரியா, அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஆப்போசிட்டில் வைக்கணும் ஸ்கேன் பண்ணும்போது. எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஃபைலாக இருந்தாலும் கவுத்து வச்சுருக்கோம். ஃபோட்டோஸாக இருந்தால் கூட ஃபோட்டோஸ் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஏதாவது ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபோட்டோஸை நீங்கள் இடத்துல வச்சுக்கலாம். உட்கார்ப்பாரு. ஸ்டார்ட்டில் போகிறீங்க, டாக்குமெண்ட் அண்ட் பிரிண்டர்ஸில் போகிறீங்க. இதில் பிரிண்டர் என்ன மாடல் நம்பரோ அந்த ஸ்கேனர் நம்பர் டபுள் கிளிக் பண்ணுறீங்க. ஸ்கேன் பிக்சர்ஸ் கொடுக்குறீங்க. இதில் போயிட்டு ப்ரீவியூ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரீவியூ பார்க்குறீங்க. சரியா, எல்லா செட்டிங்ஸும் அதே டிஃபால்ட் மேக்ஸிமம் இருக்கும். ஸ்கேன் பண்ணவங்க மட்டும் ரிசல்யூஷன் 300 மாற்றிக்கணும் நீங்கள். சரி, அது மட்டும் கவனிங்க. மற்றபடி இங்கே ஜேபிஜி இருக்கணும், கலர் இருக்கணும். கலர்னால் கலர் இருக்கணும் கண்டிப்பாக. கொடுத்துட்டு நீங்கள் ஃபுல் இமேஜ் பண்ண தேவையில்ல. எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கோ அவ்வளோ மட்டும் நீங்கள் சுருக்கிட்டால் போதும். அது மட்டும் உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். சுருக்கிக்கிட்டு 300 ரெசல்யூஷன் வச்சுக்கணும். ஜேபிஜி இருக்கணும். ஓகே, அவ்வளோதான். ஸ்கேன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்கேன் ஆகும். கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுக்கணும். சரிங்களா, ஃபைல் நேம் கொடுத்து இம்போர்ட் கொடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஃபைல். ரைட் கிளிக் பண்ணி ப்ரீவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்கேன் பண்ணிங்களோ அது உங்களுக்கு தெரியும். சரியா, அதை நீங்கள் அப்புறம் காப்பி பண்ணி எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு டெஸ்க்டாப்பில் வேணாலும் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியெல்லாம் உள்ளே எடுத்துன்னு எங்கே வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வேர்டில் இம்போர்ட் பண்ணணுன்னாக்கா முதல்ல வேர்டு ஓப்பன் பண்ணிக்கங்க. insert picture from file. இன்சர்ட்டில் picture from file எடுத்துறீங்க. டெஸ்க்டாப்பில் கிளிக் பண்ணுறீங்க. டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஓகே கொடுத்து இன்சர்ட் கொடுங்க. இமேஜஸ் இன்சர்ட் ஆட். ரைட் கிளிக் பண்ணி பிக்சர் மேட் லேஅவுட் ஃப்ரண்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் சின்ன பண்ணிக்கலாம். எங்கனாலும் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபைலை சேவ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா.